Watch full episodes on Jio Hotstar. ஒருவேளை கிளம்பி போயிட்டானே என்னமோ, இங்க எங்கேயுமே ஆளை காணுமே மோட்டோ. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோட்டு, அவன்தான் மிஸ்டர் டான். அவன் மக்களுக்கு மிஸ்டர் டெவில்ங்கிற பேர்ல தெரியும். அவன் கையில ஒரு பிளாக் பிரீஃப் கேஸ் தெரியுதுல்ல, அதுல தான் மிஸ்டர் மாங்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மோட்டு, சமோசா இல்லாம உங்க மூளையோட பல்ப் எரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த சமோசா நான் என் கையால உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இது தேவைப்படும். இப்ப பாருங்க, குத்துற ஒரே குத்துல அவனா டாக்குமெண்ட் என் கையில கொடுப்பான். வாங்கிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் டான், அந்த பிரீஃப் கேஸை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓ காட்ஸ், புடிங்க அவன. நீங்க ஹாங்காங் சாம்பியன்ஸ்னா இந்த சிங்கம் புர்ஃபே நகரத்து சாம்பியன்ரா. அரே பாய், புடிங்க அவன, வேகமா போய் புடிங்க. அவன் பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு ஓடுறான். போங்க. இங்கடா, இங்க வந்துட்டானுங்களே. மோட்டோ பாத்து. கபடி விளையாண்டதெல்லாம் போதும், முதல்ல அந்த சூட்கேஸ வாங்குங்க. புடிங்க. சரி, நானே ஏதாவது ஒன்று செய்யறேன். மோட்டோ, இஸ் டான் மை, உனக்கு எதுவும் ஆகலையே? ஒன்னும் ஆகலடா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இதெல்லாம் என்னோட லக்கு செஞ்ச வேலை. இந்த லக்கி கைட் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்படி ஐயோபா, நான் இப்ப ஃபயர் கூட பண்ணல. ஆனா இந்த லக்கி கைட் சிரிச்சாலே மேல இருந்து தேங்காவா விழுது. என்ன ஆச்சரியம். குரங்கு. மோட்டு, நீ கலக்கிட்ட.
நான் இத மிஸ்டர் மாங்க்கு கொடுத்துட்றேன். நீங்க இன்னைக்கே திரும்பி போயிடுங்க. ஏன்னா டெவிலோட ஆளுங்களும் போலீஸும் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் அடங்கி போனதுக்கு அப்புறம் நீங்க திரும்பி வந்து எங்க பாஸ் கூட கொஞ்ச நாள் இருங்க. நாம நிறைய செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துட்டு எங்க போறா? இன்றைய முக்கிய செய்தி. மும்பையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதில் நிறைய மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி அடுத்த 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. கஜ கஜா, எனக்கு இப்போ ரொம்பவே பயமா இருக்குதாப்பா. ஒருவேளை இந்த டெவிலோட ஆட்கள் நம்மள பார்த்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதப்பா? அம்மா பாத்தீங்களா சார், யாருக்கும் எதுவும் ஆகல. இதுதான் லக்கி கைடோட லக்கி. இன்றைய முக்கிய செய்தியில் ஹாங்காங்கின் முக்கிய பிசினஸ்மேன் அண்ட் ஜென்டில்மேனான மிஸ்டர் டாங்கோட ப்ராப்பர்ட்டிஸ், பேங்க்ஸ் மற்றும் பிசினஸ் டாக்குமெண்ட்ஸை கொள்ளையடிச்சிருக்காங்க. மிஸ்டர் டான் ஹாங்காங்கில் நிறைய சேரிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்காரு. ஹாங்காங்கில் ஏழை இருக்கக்கூடாது என்பதில் மிஸ்டர் டான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். ஹாங்காங்கை நம்பர் 1 ஆக்க வேண்டும் என்பதே மிஸ்டர் டானோட கனவு. என்னப்பா மிஸ்டர் டெவில் ரொம்ப நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பா டெவில் தான் இருக்கணும். இல்ல 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 இல்ல, மிஸ்டர் டேவில் இவர் இல்ல, இவர் தான் மிஸ்டர் டாங் லே. இவர் ரொம்ப நல்ல மனுஷன். இவரை கொள்ளடிச்சது கண்டிப்பா அந்த டெவிலோட வேலையா தான் இருக்கணும். அப்போ மிஸ்டர் டெவில் யாரு? மக்களின் கருத்து இந்த வேலை கண்டிப்பாக டெவில் தான் என்று. மிஸ்டர் டெவில், அதாவது மிஸ்டர் டெவில் மாங். இவர் தான் மிஸ்டர் டேவில். ரொம்ப ஆபத்தான ஆளு. அவர்கிட்ட தான் அந்த டைகர் பெட்டி இருக்கு. மிஸ்டர் டாங் டெவிலோட பயத்துல அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. டெவில் அவரையும் கொலை செய்வார் என்ற பயம் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய தகவலின்படி டெவில் இந்த ரூபத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார். யாரோ அவருடைய இந்த லேட்டஸ்ட் போட்டோவை எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். நம்ம இவரை தான் சந்திக்க போயிருந்தோம். ஆனா என்னாலேயே இவரை கண்டுபிடிக்க முடியல. மோட்டு பத்லு, நீங்க என்னை எங்க சிக்க வச்சிட்டீங்க பாத்தீங்களா? நோ 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 நோ. துரோகண்டா, இது நம்பிக்கை துரோகண்டா. மாங்க்லி டெவில் எங்கடா இருக்க? முன்னாடி வாடா. நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. முன்னாடி வாடா டெவில். புலி அவர்கிட்ட போயிடுச்சு. செல்லக்குட்டி டைகர், நீ உள்ள போ. ஓ, அப்பனா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இது வெரி பேட், வெரி பேட். இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கெட்டப் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா எங்களை ஏண்டா அந்த தப்பான காரியத்தை நீ செய்ய வச்ச? அந்த மிஸ்டர் டான் கிட்ட உங்களோட ஆட்கள் கூட போய் ஈஸியா கொள்ளையடிச்சிருக்கலாம்ல. தெரியும் தெரியும், நல்லா தெரியும். நான் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றேன். உங்க ஃபுர்ஃபுரி நகரத்துக்கு நான் எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற டாங்கால போலீஸோட பிரஷரும் அப்புறம் கவர்மெண்டோட பிரஷரும் எனக்கு ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு நல்ல ஊரா பார்த்து போய் செட்டில் ஆயிடலான்னு. அதே நேரத்தில் அந்த ஊர் மக்கள் முட்டாளாகவும் ஏமாளியாகவும் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அப்பதான் என்னால நான் நினைச்சபடி இந்த உலகத்தை ஆட்டி வைக்க முடியும். என்னை எதிர்க்க ஆளே யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப உன்னோட 2வது கேள்விக்கான பதில சொல்றேன். இந்த வேலையை நான் ஏன் உன்னை செய்ய வச்சேன்னு தெரியுமா? அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. நீ சண்டை போடுற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அன்ஆர்த்தடாக்ஸா இருந்துச்சு. இது ஒரு சர்ப்ரைஸ்டு வெப்பன். இதுக்கு டாங்கோட ஆட்கள் தயாராகவே இல்ல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கன்வென்ஷனல் ஃபைட் மட்டும்தான். புரிஞ்சதா? அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்கள்லாம் யாருங்கிறது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ அதனால இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு புது ஆட்கள் தேவைப்பட்டாங்க.
அப்புறம் உன்னை விட சிறந்த ஆள் வேற யார் இருக்க முடியும் மோட்டோ? அதனாலதான் உங்க ஊருக்கு வந்து உன்னை நான் ஏமாத்தினேன். நீ முதல்ல ஒண்ணு சொன்னியே, அதுக்கான பதில். ஃபுர்ஃப்ரி நகரத்து மக்கள் யாரும் முட்டாளுங்க இல்லடா, வெள்ள மனசு உள்ளவங்க. மனசளவுல ரொம்ப சுத்தமானவங்கடா. அந்த வெள்ள மனசுக்காரங்களை நீ தப்பா பயன்படுத்திட்டாடா. நீ சொன்ன ரெண்டாவது விஷயத்துக்கு பதில், முக்கியமா ஃபுர்ஃப்ரி நகரத்து மக்கள் பலவீனமானவங்க இல்ல, ரொம்ப தைரியசாலிங்கடா. அத நான் இப்பவே இங்கேயே நிரூபிச்சு காட்டுறேன்டா. எந்த பேக் என் மூலமா உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சோ அதே பேக்க நானே இங்கிருந்து எடுத்துட்டு போய் காட்டுறேன்டா. ரெடியா? வெல்கம் மிஸ்டர் டாங், வெல்கம். உனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குப்பா. நீ இந்த பிரீஃப் கேஸை ஓபன் பண்ணணும். இந்த பிரீஃப் கேஸோட பாஸ்வேர்டை நான் என்னைக்கும் உனக்கு தர மாட்டேன். அது மட்டும் இல்ல, உன்னோட கனவை நான் என்னைக்கும் நிறைவேற விட மாட்டேன் மாங்க். முள்ளு செடிக்கு விதைய போட்ட அதுல மாங்காய் எப்படிப்பா காய்க்கும்? நம்ம கெஸ்ட இப்ப நம்மளுடைய ஐலாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போங்க. அவளை பிடிங்க. ஓகே பாஸ். மாஸ்டர் மாஸ்டர், இதை எப்படி பண்ணீங்க மாஸ்டர்? இதை எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. இது அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன். மைண்ட் எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி தான் பாடி செய்யும், எந்த செகண்ட் தாட்டும் இல்லாம. மாஸ்டர் மாஸ்டர், இத எனக்கு சொல்லிக் கொடுங்க மாஸ்டர், ப்ளீஸ். இத கத்துக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனா அதுக்குண்டான டைம் உன்கிட்ட இல்ல மோட்டோ. நீ உன் இலக்க அடையறதுக்கு இப்ப கத்துக்கிட்டதே உனக்கு போதும். மைண்ட் எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி தான் பாடி செய்யும். இது அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன். மைண்ட் எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி தான் பாடி செய்யும். இது அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன். என்ன காரியம் பண்றே? ஏ மோட்டோ, ஏ மோட்டோ, என்னடா பண்ற? டேய், என்னடா தரையில மல்லாந்து நீச்சல் அடிக்கிற? ஏய், என்ன இங்கிலீஷ் கூட்டிட்டு போற? மோட்டோ கைய பிடிப்பா, பிடிப்பா சீக்கிரம். ஏய் மோட்டோ, ஏ மோட்டோ. அப்படியே இறக்குங்க. அலைய விட்டானப்பா. அப்படியே வைங்க.
சபாஷ் மோட்டு, நீ என்னோட ஒரு சிறந்த மாணவன். இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு மாணவன் எனக்கு கிடைக்கல. இப்போ நீ இன்னொன்ன கூட பயிற்சி எடுத்தாகணும். சாயங்காலம் வரைக்கும் நீ இப்படியே நின்னுட்டு இருக்கணும். இப்படியாவா? அட மோட்டோ, என் தம்பி, என் நண்பா, இன்னும் எவ்வளவுதான்ப்பா வேதனையை தாங்கிக்குவ? என்னால இதெல்லாம் பார்க்க முடியலப்பா. ஓ, டோன்ட் வெரி டாக்டர் சார். இதுவும் ஒரு சிறந்த உதாரணம் தான். மோட்டு பாருங்க எவ்வளவு சீக்கிரம் இதை கத்துக்கிட்டாருன்னு. என்ன பண்ற இவ? அடே, உன் எக்ஸசைஸ்க்கு ஒரு அளவு வேணா வேணா. என்னடா பண்ற? அம்மா, ஏய், நேர வைடா கால. ஏய், மோட்டோ, இங்க பாரு. அப்புறம் உனக்கு தீபாவளி போனஸ் கொடுக்கற மாதிரி ஏதாவது கொடுத்துருவேன் பாத்துக்க. ஓ, அம்மா. எங்கட நடுவுல ஒரு பக்கத்தை காணோம். மோட்டோ, என்னாச்சு பாத்துலும் மோட்டோ, வர வர நீ போன்லெஸ் மோட்டோவா மாறிக்கிட்டு இருக்கடா. மோட்டோ, உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மோட்டு, உன்னோட பயிற்சி காலம் முடிஞ்சு போச்சு. நான் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நீங்க ஹாங்காங் வரும்போது என்ன வந்து சந்திங்க. இப்போ நீங்க எல்லாரும் போறேன்னா நான் உங்களை எரிச்சிடுவேன். பாய போடாதேப்பா, நான் ஒன்னும் உன்னை அடிக்கலையே. எரிக்கத்தானே போறோம். எதுக்கு பாய போறீங்க? எங்களை இத்தனை தங்க வச்சதோ எப்படி எரிக்கிறதுக்கு தானப்பா. அடுப்படினா நான் சொன்னது தப்பான வார்த்தையா? நான் சஜஷன். அப்ப நீ யோசனை சொல்ல விரும்புறியா? மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்க பண்ண இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. போயிட்டு நாங்க மிஸ்டர் கால் கொடுக்குறோம். தேங்க்யூ. இந்த செல்ஃபி எடுக்கிற பழக்கத்தை நீ முதல்ல எப்ப விட போறன்னு சொல்லு. சரி, அவனை பிடிச்சு நம்மளுடைய தீவுக்கு தூக்கிட்டு வாங்க. நண்பர்களே, ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. மிஸ்டர் டாங் எங்க ஒளிஞ்சிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இப்ப நம்மளுடைய ஆளுங்க அவனை கண்டுபிடிச்ச கையோட நம்மளுடைய தீவுக்கு தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. டைகர், இன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷலான விருந்தே கிடைக்க போகுது. சார், மோட்டோ பத்துல எங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கதையை முடிச்சிருங்க.
கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தள்ளி விடு மோட்டோ எல்லாம் சேர்ந்து தள்ளுங்க ஹேண்ட்ஸ் எல்லாரும் கைய மேல தூக்குங்க. எப்படி இருக்க மோட்டு? இப்ப என்ன பண்ணுவ? மிஸ்டர் டெவில் கிட்ட மோதினதுக்கான விளைவுகளை பாத்தியா? அங்க பார், விளைவு எதிரில வந்துகிட்டு இருக்கு. என் நண்பனை விட்டுருங்க ப்ளீஸ். என் நண்பன் எந்த பாவமும் அறியாத அப்பாவி சார், சொன்ன கேளுங்க. பத்லுனா உனக்காக வருவண்டா, கவலைப்படாத. பத்லு காரை நிப்பாட்டுங்கடா, நிப்பாட்டுங்க. அப்படியா? அப்போ நீ எதிரில் வர்ற காரை தொட்டிட்டு வந்தா நான் நிறுத்துறேன். மோட்டோ எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? ஓஹோ, என்ன இவனுக்கு முட்டலாக்கிட்டானுங்களா? எங்க போனாங்க? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.